குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? கடகராசி நேயர்களுக்கு 2026 ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சியாக இருக்குமா? அது இருக்குமான்னு கேட்குறீங்க பாருங்க, சந்தேகத்திலேயே கேட்கறது. அந்த கடகராசி நேயர்களுக்கு கண்டகச்சனி, அஷ்டமசனி இதெல்லாம் பார்த்து பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டீங்க. அதனால் இப்போ எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை விட்டுருங்க. கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு அவங்க வீட்டுக்கு வரும், 5, 7, 9 பார்வை கிடைக்கும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு வரார், 5, 7, 9 பார்வை உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார். அப்போ என்ன கிடைக்கும்? 5ஆம் வீட்டுக்கு உண்டான பலன் உச்சத்தில் கிடைக்கும், 7ஆம் வீட்டுக்கு உண்டான உச்ச பலன் கிடைக்கும், 9ஆம் வீட்டுக்கு உண்டான உச்ச பலன் கிடைக்கும். 5 பூர்வ புண்ணியஸ்தானம், 7 பார்ட்னர்ஷிப்பு, 9 பாக்கியஸ்தானம். அப்போ 3மே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அள்ளி தரும் இல்லைங்களா? அப்போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த 5 வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு முதல்ல கடன்கள் தீரும், மனோபயம் போகும், எதிரிகள் மறைவார்கள், வழக்கு வியாஜ்யங்கள் போகும், மனோ தைரியத்திலேயே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு போகும். பேங்க்கில் கூட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, முதல்ல வாங்க சார், சிபில் ஸ்கோர் இருக்குது, வாங்க உங்களுக்கு நான் வீடு வாங்கிறதுக்கு பணம் தரேன், நான் உங்களுக்கு கடை லேண்டு கண்டு எதனா வாங்கினா கொடுக்குறேன் சார் அப்படின்வான். சார் இத்தனை நாள் என்னோடய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதை கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதை கவனிச்சிருக்க மாட்டார். இப்போ உங்களுக்கு தருவாங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சார் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, இந்த 5 வருஷம் பண்ண தப்பை இப்போ பண்ணாதீங்க. தெளிவாக இருங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், இவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன். அதே மாதிரி நீங்கள் நல்ல ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை படித்து கையெழுத்து போடுங்க. இல்லை சொத்து வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை படித்து கையெழுத்து போடுங்க. டாக்குமெண்ட்டை படித்து அந்த சொத்தை வாங்குங்க. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, அட்லீஸ்ட் பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி ஊர்லலாம் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். பழைய வண்டிகை போக்குவரத்து வண்டிகை வச்சுருந்தீங்க இல்லையா, ஸ்கூட்ரு வச்சுருந்தீங்கன்னா கார் வச்சுருந்தீங்கன்னா புது வண்டி அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக நடக்கும். ஆகவே இது சுப பலன் நிறைய கிடைக்கும். இன்னும் அதிகமான சுப பலன் கிடைக்கணும் சார், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேய சுவாமி, ஜபாலி ஆஞ்சநேயேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு சுவாமிக்கு செந்தூரம் பூசி வழிபடுவாங்க. அதை நல்லா கவனிங்க. அது ஒரு சின்ன ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கும், திருப்பதியில் மேலே திருமலையில். நீங்களும் அந்த போயிட்டு அந்த குளத்து தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு நேராக ஜம்முன்னு அந்த செந்தூரம் பூசி வழிபட்டு கொஞ்சம் செந்தூரம் எடுத்துகிட்டு டெய்லி வச்சுங்க. ஆஞ்சநேய பலம் சீரும், வீரம் சீரும், வெற்றி சேரும், எதிரிகள் கண் திருஷ்டிகள், கண் பார்வை இதெல்லாம் போகும். கை கெட்டினது வாய் கெட்டாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு உண்டான குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கை கெட்டினது வாய் கெட்டாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எவ்வளோ மார்க்கு? அந்த மார்க் மேலேயே இருக்கீங்களா? 85 மார்க் வரும், 85, 100க்கு 85. அந்த 15 போட்டு கொடுத்துடக்கூடாதா சார் அப்படின்னா, ஜென்மத்துக்கு ராகு வரப்போகிறார். அந்த 7ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார், ஜென்மத்தில் கேது வரப்போகிறார். ஆகவே அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், இருந்தாலும் அது சுப விரயமாக இருக்கும். ஒரு பில்டிங் வாங்கிறது, கார் வாங்கிறது, நகை வாங்கிறது, பட்டுப்புடவை வாங்கிறது, திருமணத்துக்கு செலவு பண்ணுறது, பிள்ளைங்க மேற்படிப்புக்கு செலவு பண்ணுறதுன்னு
ஒரு விரயம், சுப விரயமாக இருக்குமே ஒழிய மற்றபடிக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணால் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார், வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலையும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேரப்போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும்.
ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க, நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்ருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.